ஹல்லேலூயா. வந்திருக்கிற நாம் யாவரும் சிறிது நேரம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாராலும் முழங்கால் படிட்டு முடிஞ்சுங்கள், முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி டேடி, நன்றி டேடி, நன்றி டேடி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது தகப்பனே. அப்பா நீர் எங்களை அப்பா உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஒருமனப்படுகிறோம் தகப்பனே. நாங்கள் யாவரும் ஒன்றாய் இணைந்து என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா பலவீனங்களில் பலன் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இக்கட்டில் எங்களை நேசித்து ஆண்டவரே இக்கட்டில் எங்களை ஆண்டவரே விசாலமாய் கொண்டு வந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் வியாதியில எங்களுக்கு ஒரு சுகத்தை உண்டு பண்ணினீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பலவீனத்தில் அப்பா உம்முடைய பலனை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி டேடி. அப்பா உம்முடைய ஆவியினால தேர்ச்சி வழிகிறீர், உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் பேசுகிற தெய்வமா இருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இடைப்படுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஜெயபலனானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ரட்சிப்பின் தொனியை தொனிக்க கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மன கண்களை திறந்தருளுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி டேடி. அப்பா இஸ்ரவேலை காக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய பலத்தினால் இடை கட்டுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் எங்களை ஆண்டவரே மூடி கொள்ளுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஏகோவா ஈரா இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு செல்லுகிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, 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 ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் டேடி. உம்மை அப்பா பிதாவே என்று தொழுது கொள்ளுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் டேடி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு வழி நடத்துகிறவர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா நீர் உலாவி வர வேண்டுமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. ஆண்டவரே ஒரு தேவ பிரசன்னத்தினால அப்பா நீர் நிரப்ப போவதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இங்கே ஏறெடுக்கிற அப்பா உம்முடைய சந்நிதியில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களையும் ஒவ்வொரு துதிகளையும் ஒவ்வொரு நன்றிகளையும் அங்கீகரித்தீரே, உமக்கு நன்றியப்பா. அங்கீகரித்தீரே உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய இருதயத்தை திருப்பினீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே செவி கொடுக்கிறவரே உமக்கு நன்றியப்பா. விளைய செய்கிற தேவனே உமக்கு நன்றியப்பா. ஜெயம் கொடுக்கிறவரே உமக்கு நன்றியப்பா. ஜெயம் கொடுத்தீரே உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே வெற்றியின் படிகளை கொடு
கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. வெற்றியின் மேல் வெற்றி அடைய கிருபை செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்முடைய கிருபையினால நாங்கள் நிலை நிற்கிறோமே உமக்கு நன்றி டாடி. அப்பா உம்முடைய மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்தில் பிரவேசித்தோமே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே வார்த்தையினாலே ஆற்றி தேற்றி தப்புவித்து வழி நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் ஆண்டவரே அப்பா நீ ராஜா. அப்பா நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஜீவனுள்ள தேவன் அப்பா. எங்களுக்கு துணை செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலில அப்பா உமக்கு ஒப்பானவன் யார் என்று எழுதியிருக்கிறது படியே அப்பா உம்முடைய பலத்தான நாமத்தின் நிமித்தமா எங்களை பலப்படுத்தி அப்பா உம்முடைய நாமத்தை உயர கிருபை செய்தீரே உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க டாடி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே, இருதய வேதனைகளை எல்லாம் ஆட்சி போடுகிறவரே அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள் தவிப்புகள் அப்பா எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிற துணியால அப்பா நீர் நிரப்ப போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அப்பா கேருமீன்களும் சேராமீன்களும் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவன் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தானியேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தானியேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யேசுரனின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. லீபனோனில் இருக்கிற அப்பா எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. லீலி புஷ்பமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் டாடி. அப்பா மாலை வேளையிலும் கூட அப்பா இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்த தயவிற்காய் நன்றி ராஜா. அப்பா எங்களால் அல்ல, எங்கள் பரிசுத்த நிமித்தமாய் அல்ல அப்பா உம்முடைய கிருபையினால் அப்பா ஆண்டவரே உம்முடைய தயவினால தகப்பனே அப்பா ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாய் அதின் காலத்தில் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் ஒன்றாய் இணைந்து எல்லாரும் ஒன்றாய் இணைந்து தேவனை நோக்கி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. கண்களை மூடி ஒவ்வொருவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி சிறிது நேரம் ஒரு 5 நிமிடமாவது உத்தமத்தோடு நம் ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய சந்நிதியை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்களில் இருந்து நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் அப்பா எங்கள் தேவன் எங்களை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் வழிகளை ஆண்டவரே அடைப்பட்ட பொழுதெல்லாம் ஒரு புதிய வழியை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு திறந்து கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு விரோதமா எழும்பின ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போக செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்பின வன்கண் எரிச்சலின் ஆவிகளை எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக தகர்த்தெறிந்தவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்றவரே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய சமூகம் என்பதற்கு முன்பதாக கடந்து சென்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை காண்பவரும் எங்களை காப்பவருமாய் இருந்தீரே ஆண்டவரே. அப்பா எங்கள் கேடயமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை ஒருபோதும் எங்களை மறவாத நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் எங்களை அணைத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மிகுந்த அன்பை உணர கிருபை செய்தீர் ராஜா. அப்பா உம்முடைய அன்பை காண உதவி செய்தீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இம்மட்டுமாய் வழிநடத்தி கொண்டு வந்தீரே ராஜா. ஆண்டவரே எல்லா பகுதிகளையும் கூட கர்த்தாவே அப்பா நீர் உம்முடைய சித்தத்தின்படி அப்பா வெளியேற பெற்ற கிருபையினால வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்கும் ஆண்டவரே பதில் தருகிறவராய் இருந்தீர் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும்பெல்லாம் அப்பா வெளியே செய்கிற தேவனாய் இருந்தீர் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் பலன்களை நாங்கள் காண கிருபை செய்தீர் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா தெளிந்த ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா பூரணமான எந்த வரமும் ஆண்டவரே ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து வருகிறது என்று எழுதியிருக்கிறதே தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தெளிந்த ஞானத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் டேடி. அப்பா தெளிந்த புத்தியினாலும் அறிவினாலும் எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நிம்மதி தருகிறவரே உமக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் நினைவினால் வாய்கள் பேசப்படும் என்று எழுதியிருக்கிறபடியே அப்பா எங்கள் இருதயங்கள், எங்கள் ஏக்கங்கள், எங்கள் தவிப்புகள் எல்லா ஆண்டவரே உம்மை சுற்றி இருக்க உதவி செய்தீரே ஆண்டவரே. அப்போ உம்முடைய நினைவுகளால் நிரம்பி இருக்க உதவி செய்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் டேடி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இறங்கும் கர்த்தாவே, இறங்கும் கர்த்தாவே. மனதுருகுகிற தெய்வம், மனதுருகி அப்பா மனதுருகி ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்த தேவனே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாய் இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்காதிருப்பீரோ ராஜா. பொறுமையாய் இருந்து அப்பா நியாயம் செய்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தரிசனமாகுகிறவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா அபிஷேகம் செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவிகளினால் நிரப்புகிறவரே உமக்கு நன்றி அப்பா. உமோடு கூட பேச கிருபை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. முகமுகமாய் தரிசிக்க உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரங்களை பிடிக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி ராஜா. உமோடு கூட உலாவி வர கிருபை செய்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஏதேன் தோட்டத்தில் உலாவி வருகிற எங்கள் தெய்வம் ஆண்டவரே இந்த மாலை வேளையில எங்கள் மத்தியில் உலாவி வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கினதற்காக உமக்கு நன்றி
நன்றியாப்பா. ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையினால அப்பா வழி நடத்துகிறீர், உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே மாம்ச புயத்தினால அல்ல ஆண்டவரே, என் தேவ புயத்தினால, என் தேவ கரத்தினால அப்பா சகலத்தையும் செய்ய பலன் கொடுக்கிறவரே உமக்கு நன்றியாப்பா. பலன் தருகிறவரே உமக்கு நன்றியாப்பா. பலத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றியாப்பா. காண்டாமிருகத்தில் இருக்கிற ஒற்றை பலனால நிரப்புகிறவரே உமக்கு நன்றியாப்பா. கடுகுகளை போல உயரே உயர எழும்ப உதவி செய்கிறவரே உமக்கு நன்றியாப்பா. நன்றியாப்பா, நன்றியாப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ ஆண்டவரே நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் பொறுப்பெடுங்கப்பா. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. தொடர்ந்து உள்ள பகுதிகளையும் கூட உம்முடைய ஒரு கரங்களில் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். மீட் போட்டிருப்பா. நல்ல கரங்களை ஒரு மனமா தட்டுங்க. இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. கிருபா 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 சதமா கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்லை என் வெள்ளம் இல்லை, நான் இல்லை என் வெள்ளம் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபா. டானியண்ணா கிருபா 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 சதமா கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. படிக்கல உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறனே. ஆகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறனே. படிக்கல உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறனே. ஆகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறனே. கிருபா 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 கூட சேர்ந்து பாடலாமா? கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. அற்புதங்கள் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது. பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது. கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நல்ல சத்தமா கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. இந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாட்டி செயல்பட்டுச்சு. அது எப்போனா, நான் உங்களை மாதிரி 10th பையனாக படிச்சுட்டு இருக்கும்போது, நாளைக்கு இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம். எனக்கு சுற்று போட்டாலும் மேக்ஸ் வராது. 10ல் 1.5 கழிஞ்சா எவ்வளோன்னு கேட்டாலும் தெரியாது. அந்த மாதிரி மேக்ஸ் சுத்தமாக வராத ஆள் நான். அடுத்த நாள் என்னன்னா, எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், சர்ச்சிலே இருக்கேன். நான் படிக்கவே இல்லை, சுத்தமாக படிக்கலை, புக்கே எடுக்கலை சுத்தமாக. அடுத்த நாள் எனக்கு என்ன இருக்குது, மேக்ஸ் எக்ஸாம். எனக்கு சுத்தமாக வராத எக்ஸாம், படிக்கவே இல்லை. நைட்டு 9:30 மணி வரையும் நைட்டு வீட்டு ப்ரேயரில் பேண்ட் ஆச்சுன்னு இருக்கேன். எனக்கு தெரியவே தெரில. பாஸ்டர் கிட்ட கேட்டேன்,
பாஸ்டர் எனக்கு நான் படிக்கவே இல்லை, நான் எப்படி பாஸ் பண்ண போகிறேன், கடவுள் உன்னை பாஸ் பண்ணுறாரு போப்பா அப்படின்னாரு. இந்த வார்த்தையை நான் விசுவாசிச்சுட்டு போனேன். நைட்டு சும்மா 10 மணிக்கு போயிட்டு சும்மா பார்த்தேன், இது பண்ணுவோம், இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அடுத்த நாள் போகிறேன், நான் படிச்சுன்னு போனது ஒன்று கூட வரல. நான் மொத்தமாக ஒரு 7-8 பேஜ் தான் எழுதிட்டே வந்தேன். இதுலேயே பப்ளிக்லேயே அப்படி தான் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ரிசல்ட் வந்துச்சு, ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சேன், ஆனால் பாஸ் ஆனது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இது எப்படின்னா ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான். ஏன்னா நான் அன்றைக்கி அவருக்காக வேலை செஞ்சேன், அவர் எனக்காக வேலை செஞ்சுருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டை திருப்பியும் பாட போகிறோம். நல்லா உற்சாகமாக யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ, சென்டம், நீங்கள் நினைக்கிற சப்ஜெக்ட்லாம் சென்டம், ஓகேவா? பீட் போட்டிருப்பா, நல்லா சத்தமா. சின்ன பசங்களாம் இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே, ஏன் 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 இருக்கிறேன், இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே, ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் எல்லாம் கிருபைதான். கிருபை 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 கொடு, கிருபை 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 எல்லாமே கிருபை 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 கிருபை. எக்ஸாம் எல்லாம் நடக்குது, அடுத்த மாசம் நடக்குது, பயத்திலேயே இருக்கியப்பா நீ 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 இயேசு அப்பா உன் கூட படிச்சு நீயும் முன்னேறு, நாளைக்கு தான் பெரிய ஆளு நீ நீ. மறுபடியும் எக்ஸாம் எல்லாம் நடக்குது, அடுத்த மாசம் நடக்குது, பயத்திலேயே இருக்கிறையா நீ 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 இயேசு அப்பா உன் கூட படிச்சு நீயும் முன்னேறு, நாளைக்கு தான் பெரிய ஆளு நீ நீ. கிருபை 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 கைதட்டி கிருபை 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 தலைக்கு மேல கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. இப்போ 2வது லைன், ஓகே. இப்போ பிட்டு அடிக்க தோணுதா, சவுண்டே வரல பாருங்க, அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாரும் பிட் அடிச்சிருக்கீங்களா அர்த்தம். பப்ளிக்கில் போய் பிட் அடிச்சிங்கன்னா 5 வருஷம் எழுத முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பிட்டு அடிக்க தோணுதா, படிக்க வெறுப்பா இருக்குதா, தப்பு செய்ய துணியாத நீ 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 ஞானத்தின் தெய்வம்தான் நம்ம கூட இருக்கையில், தப்பு செய்ய துணியாத நீ நீ நீ. யாராச்சும் பிட் அடிக்கிற ஏதாச்சும் ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போயே அதை தொடச்சி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ஞானத்தை தர்றது யாரு? சரி, உங்களுக்கு ஞானம் இருக்குது, எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஃபுல்லாக 100க்கு 100 எழுதிட்டீங்க, ரிசல்ட் வருது, ஃபெயில்னு வரும். ஏன் தெரியுமா? ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் தப்பாக எழுதிடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஞானத்தை அந்த இடத்துல நீங்கள் உங்கள் சுயத்தை நம்பி போயிட்டீங்க, நீங்கள் தேவனை நம்பலைல்ல. அதுதான், நீங்கள் ஜஸ்ட் பாஸ் கூட ஆயிடலாம் தேவனை நம்பலாம், ஆனால் நீங்கள் சுயத்தை நம்பினீங்கன்னா ரிஜிஸ்டர் அந்த நம்பரை தப்பாக எழுதி ஃபெயில் ஆக வேண்டிய நிலமை வந்துடும். சரியா? சரி, திருப்பியும் பாடுவோம். பிட்டு அடிக்க தோணுதா, படிக்க வெறுப்பா இருக்குதா, தப்பு செய்ய துணியாத நீ 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 ஞானத்தின் தெய்வம்தான் நம்ம கூட இருக்கையில், தப்பு செய்ய துணியாத நீ நீ நீ. கடைசியில் இருக்கவங்களாம் அக்காங்களாம் நல்லா கை தட்டுங்க. பிட்டு அடிக்க தோணுதா, படிக்க வெறுப்பா இருக்குதா, தப்பு செய்ய துணியாத நீ 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 ஞானத்தின் தெய்வம் தான் நம்ம கூட இருக்கையில், தப்பு செய்ய துணியாத நீ நீ நீ. பிட்டு அடிக்க தோணுதா, படிக்க வெறுப்பா இருக்குதா, தப்பு செய்ய துணியாத நீ நீ நீ
ஞானத்தின் தெய்வம் தான் நம்ம கூட இருக்கையில் தப்பு செய்ய துணியாத நீ. ஒன்னா சேர்ந்து கிருப 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 எல்லாமே கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. படிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் 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 நிற்கிற நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறனே ஏன் ஏன். படிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் 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 நிற்கிறேன் ஆகாமலே ஆனாலும் எல்லாமே கிருப தானே. கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. எல்லாரும் கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி. இப்படி இப்படி பண்ணுங்க. கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தினாரா. உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். பல்லவன அங்கி ஜொலிச்சதனால பல பேர் கண்ணு பட்டு இழுத்து போட்டாங்க. பல்லவன அங்கி தந்தீங்க ராஜவஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல. தந்தீங்க ராஜவஸ்திரம் அத ஒருத்தர் முருங்க முடியாது. அடிமை என்ன அதிபதியா மாட்டி புட்டீங்க அடிமை என்ன அதிபதியா மாட்டி புட்டீங்க. உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். எல்லாமே மாற போகுதே எல்லாமே மாற போகுது என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது எல்லாமே மாறும் எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது எல்லாமே மாற போகுது எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. விசுவாசமா எல்லாமே மாற போகுது எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. நல்ல சத்தமா மாற போகுது எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. சந்தோஷமா கிருப 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 சத்தமே வரல. கிருப 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 கிருப. நான் இல்ல என் பெல்லண்ட் இல்ல என் டேலண்ட் இல்ல எல்லாம் கிருப. நான் இல்ல என் பெல்லண்ட் இல்ல என் டேலண்ட் இல்ல எல்லாம் கிருப. சுத்தி கிருப 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 எல்லாமே கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர்
கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ, வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. அட கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து. என்ன பார்த்து பண்றீங்களா? கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தினாரா இல்லையா? அட உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உண்மை துதிப்பேன். பலவன அங்கி ஜொலிச்சதுனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு புட்டாங்க. ஆமாப்பா, பலவன அங்கி ஜொலிச்சதுனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்தீங்க ராஜவஸ்திரம், அது ஒருத்தர் நெருங்க முடியல. தந்தீங்க ராஜவஸ்திரம், அது ஒருத்தர் நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி விட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்தி விட்டீங்க. உண்மை துதிப்பேன், நான் உண்மை கொஞ்சம் ஆடி சும்மா டான்ஸு. ஓ உண்மை துதிப்பேன், தன்ன தன்னா நன்னா ஏ தான நன்னா தன்னா. யாருமே ஆடலையே. ஏ தன்னா நன்னா ஏ தான நன்னா ஏ தான நன்னா. ஆடாம விட மாட்டேன். ஆண்கள் பக்கம் கிருப மேல கிருப தந்து உண்மை துதிப்பேன். எல்லாமே எல்லாமே மாற போகுதே அப்பா, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது. எக்ஸாம் கூட மாறிடும், கண்டிப்பா மாறும். என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாறப்போதே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஆனால் உங்கள் கைகளை உயர்த்தி தேவனுக்கு நேராக உங்கள் கரங்களை மட்டும் உயர்த்தி everyone lift your hands towards God. எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஒருத்தர் கூட கையை கீழே போடாமல் எல்லாரும் உங்கள் கையை உயர்த்துருங்க. எல்லாருமே உங்களை என்னுடைய தேவனுக்கு வாழாக்கணும்னு ஒரு நாளும் ஆசைப்பட்டது கிடையாது. அவர் உங்களை தலையாக்கி தான் ஆசைப்படுவார். உங்கள் தலையாக்கி அழகு பார்க்கணும், அவருக்கு அது ஒன்று மட்டும்தான் ஆசை. ஆனால் நம்மளுடைய இச்சைகளினாலும் நம்மளுடைய மீறுதல்களினால தான் நம்ம குன்றி வாளுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் நிற்கிறோம். நம்ம தலை தான் நிற்க வேண்டிய இடத்துல, நம்ம ஏசப்பா கிட்ட போய் நிற்க வேண்டிய இடத்துல நம்ம அதை விட்டுட்டு நம்ம உலக இச்சை தான் தேவைன்னு போய் நிற்கிறோம். அது விட்டுருங்களேன், இந்த டைமில் விட்டுருங்களேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க. அவங்க உலகத்தில் நம்மளுக்கு தேவையே பட மாட்டாங்க. மனுஷனோட உறவு தேவனுக்கு நம்ம எதிர்ப்பாக மாற்றி விட்டுறோம். புரியுதா? தேவனுக்கு எதிராக மாற்றி விட்டுரும். உங்கள் கரங்களை நல்லா உயர்த்துங்க. வலிச்சாலும் பரவாயில்ல, தேவனுக்காக தான் உயர்த்துருங்க. நல்ல கரங்களை உயர்த்துருங்க. சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிற நீயே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் ஆனாலும் நிற்கிற நீயே. இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிற நீயே. போராட்டங்கள், எக்ஸாம் ஒரு போராட்டம் தானே, அதை தாண்ட தேவனால முடியும், ஒரு கிருபையால முடியும். கிருபை 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 எல்லாரும் சொல்லாமா? ஆமே. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் நீ எக்ஸாம் எழுதியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கோ.
அவரை விட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதி அப்படி ஒன்றும் சாதிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் கூட இப்போ கிராஜுவேட் தான், நான் முடித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. படிப்பு முக்கியம்தான், ஆனால் தேவனுடைய ராஜ்யமும் அதை விட முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போன வருஷமும் இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணேன். எனக்கு கர்த்தர் வந்து போன வருஷம் நான் 10th 433 மார்க் எடுக்க உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் 11th சேரும்போது தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாறினேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மா வந்து தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம்லாம் உன்னை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன், எப்படியாச்சும் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால நான் வந்து ரொம்ப ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் எப்படியோ அற்புதமாக ஒரு 17,000 வந்து எனக்கு ரெடி பண்ணி ஃபீஸ் கட்ட கர்த்தர் வந்து கிருபை செஞ்சார். அதற்கும் நன்றி சொல்கிறேன். இன்னும் என்னென்னா, எனக்கு சுத்தமாக மேக்ஸே வராது, ரொம்ப கஷ்டப்படுவேன் மேக்ஸில். பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு நான் 1 words கூட படிக்கல. எல்லாரும் உட்காந்து 1 words படிச்சுன்னு இருக்காங்க, நான் மட்டும் உட்காந்து ஜாமெண்ட்ரி போட்டுன்னு இருக்கேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க, எதுக்கு நீ மட்டும் ஜாமெண்ட்ரி போட்டுன்னு இருக்கேன்ட்டு. பப்ளிக் பேப்பர் வந்ததுமே நான் ஃபஸ்ட்டு 1 words கூட எழுதலை, ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி தான் அட்டன் பண்ணேன். அப்புறம் 1 words எல்லாம் எழுதினேன். அப்புறம் ஜாமெண்ட்ரி எனக்கு தப்பாகிடுச்சின்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடவுளே, இப்போது 4 2 மார்க் கரெக்டாக எழுதினா தான் எனக்கு அந்த 8 மார்க் கிடைக்கும், நான் எப்படியாச்சும் அந்த ஜாமெண்ட்ரி தப்பாக எழுதிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மற்ற சம் போடும்போதும் எனக்கு சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே இல்லை, அந்த ஜாமெண்ட்ரி மேலே தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா சமயம் எழுதிட்டு திருப்பியும் லாஸ்ட் பேஜில் அதே கொஷின் நம்பர் போட்டு திருப்பியும் ஜாமெண்ட்ரி எழுதினேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லோரும் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது சொன்னாங்க, நான் ஜாமெண்ட்ரி கரெக்டாக எழுதினேன், 1 words கரெக்டாக எழுதினேன்ட்டு. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவரே, நான் ஜாமெண்ட்ரி கூட கரெக்டாக எழுதலையே அப்படின்னு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் அதை கரெக்டாக போடவே முடியல. அப்புறம் ரொம்ப ஜெபம் பண்ணேன். நல்ல வேளை நான் மேக்ஸில் 85 மார்க் எடுத்தேன். கர்த்தர் அதுக்கு உதவி செஞ்சார். நான் அந்த நேரத்தில் வந்து கடவுளை தான் நினச்சேன், அந்த 8 மார்க் வந்து எனக்கு இல்லைனாலுமே கடவுளே நான் இவ்வளோ மார்க் எடுத்தேனே அப்படின்ட்டு. நான் வந்து 11th வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எழுதி போட்டேன். அப்படி எழுதி போடும்போதும் கடவுள் வந்து அற்புதமாக எனக்கு அந்த குரூப்பே கிடச்சிது. ஏன்னா மேக்ஸில் நல்ல மார்க் இருந்தால் தான் அந்த குரூப் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம மேக்ஸ் மார்க்லேருந்து ஜாமெண்ட்ரி கிராஃப் மார்க்கை மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி நம்ம நல்ல மார்க் எடுத்திருந்தா அதை மைனஸ் பண்ணியும் நம்மளுக்கு நல்ல பர்சன்டேஜ் இருந்தால் தான் அந்த குரூப் கொடுப்பாங்க. கடவுள் எப்படியும் அந்த குரூப்பை எனக்கு கொடுக்க உதவி செஞ்சார். இப்போ 11th இங்கிலீஷ் மீடியம் மாறிட்டு எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து படித்தவங்களே ஃபெயில் ஆனாங்க. ஆனால் நான் எதுலேயுமே ஃபெயில் ஆகல. அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆச்சும் ஆகி நான் வந்து பாஸ் ஆக உதவி செஞ்சார் கடவுள். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி என்ன கற்றுக்கினேன்னா, நான் எப்போவுமே வந்து படிக்கும்போது என்ன நினைப்பேன்னா, வேணாம் நம்மளால் இது படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புக்கை மூடி வச்சுருவேன். எப்போ புக்கை எடுத்தாலுமே எனக்கு தூக்கம் இது மட்டும்தான் எனக்கு வருமே. எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் நீ தூங்கினே இருக்க, நைட்டெல்லாம் உட்காந்து படிப்பியான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரேயர் வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி நைட்டு போய் எப்படியாச்சும் புக்கு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி நான் ஏதாச்சும் ஒரு கொஷின் ஆச்சும் படிப்பேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஆவரேஜாக தான் இருந்தேன். 11th கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக தான் இருந்தேன். நல்லா நினச்சேன் 12th ஸ்டாண்டர்டில் நம்மளே எப்படி 500 போய் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து லாஸ்ட் இயர் இதே மாதிரி எக்ஸாம் ப்ரேயர் வச்சாங்க. அப்போ நான் அட்டென்ட் பண்ணேன். அப்போது அதே அங்கிள் தான் வந்து மோட்டிவேஷனாக பேசினார். நான் நினச்சேன் அப்போ கூட சரி நம்ம எடுப்போமா அப்படின்ற மாதிரி டவுட்டாகவே இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹால் போனோடனே எனக்கு தெரியாத கொஷின் இருந்தாலும் நான் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிவிடுவேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் ரிசல்ட் அப்போ பார்த்தா ஒரு சப்ஜெக்டில் நான் 99 எடுத்திருக்கேன். நான் யோசிக்கிறேன், நானா 99 எடுத்தேன்? அப்படிலாம் நம்ம ஒன்றுமே எழுதலையா நான். ஆனால் நான் எக்ஸாம் எழுதும் போதும் கொஷின் பேப்பர் வாங்கிட்டு ஏசப்பா கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி நான் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து நான் நினச்சதோட ஏசப்பா எனக்கு நிறைய மார்க் தான் கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம என்ன தான் நம்ம படித்தாலும் கர்த்தர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி மார்க் எடுக்கணும், நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அப்புறமா படிக்க ஆரம்பிக்கணும். நம்மளே படிச்சிடலாம், ஏசப்பா ஹெல்ப் பண்ண போகிறாரா, நம்ம படித்தாதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். அதனால் லாஸ்ட் இயரும் எனக்கு ரொம்ப கற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வருஷமும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையும் உங்களுக்கு எக்ஸாமுக்கான இந்த பேனா நோட்டு எல்லாம் வச்சுருக்கீங்களா? எடுத்து கையில் வச்சுன்னு பார்க்கலாம் எல்லாரும். சகேரியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது. எல்லாரும் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? இந்த வசனம் அடிக்கடி நம்ம அண்ணன் பயன்படுத்துகிற வசனம் தான். ஹல்லேலூயா. ஸோ நான் இந்த வசனத்தை நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு,
என்ன இந்த வசனம் வந்து எப்படி இந்த பசங்களை படிக்கிறவங்களுக்கு எப்படி அது மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைத்த போது, நான் ஜெபம் பண்ண போது தேவன் அநேக காரியங்களை என் தேவன் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. ஸோ அந்த காரியங்களை முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நான் ஸோ பக்கம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 1094 இருக்கிறது. அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்ல போறீங்க, எல்லாரும் என்ன சொல்ல போறீங்கன்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆமேன், ஆமேன். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் அடிப்படையாக வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பிரசன்னத்தை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எந்த சூழ்நிலையிலே இந்த செருபாபேலுக்கு கர்த்தருடைய தூதனை கொண்டு பேசினார் என்றால், அவன் செருபாபேலுக்கு அவனுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. அவனுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் என்றால், தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன கட்ட வேண்டும்? தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆனால் அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தது நிமித்தமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இல்லை, தேவனை பற்றி அறிவு கிடையாது. தேவனுக்கு அடுத்த ஒரு பயபக்தி இல்லாத இந்த சூழ்நிலையிலே மேலும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான ஒரு பொருட்களும் அவங்ககிட்ட கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு கோல்டாக இருந்தாலும் சரி, ஒரு சில்வராக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எந்த ஒரு அனுபவமும் எந்த ஒரு பொருளும் இல்லாத சூழ்நிலையிலே அவன் திகைத்து கொண்டு நிற்கும் சூழ்நிலையிலே தேவன் என்ன பண்ணார், இப்படிப்பட்ட வார்த்தையை தேவனுடைய தூதன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஸோ இந்த செருபாபேலை குறித்து பேசுவாங்க, என்னால் ½ hour பேச முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே இந்த செருபாபேலை குறித்து அதிகமான வசனங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்த மனுஷன், தேவனுக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனுஷன். அந்த மனுஷனுக்கு அப்படியாக நினைத்திருக்கும் போதெல்லாம் அவன் கையில் என்ன கிடையாது, பொருள் கிடையாது, அவன் கையில் பலன் கிடையாது. அவன் நம்பி இருக்கிற அந்த எருசலேமினுடைய ஜனங்கள் என்னவது ஒரு பலனற்ற சூழ்நிலை இருக்கும்போது தேவன் என்ன பண்ணாரு, அவனோடு பேசினார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கூட சொல்லலாம், ஆனால் நான் படிக்கிறேன் ஆனால் எல்லாம் மறந்து போயிடுது. ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு, எத்தனை பேருக்கு வந்து தான் படிக்கிற எக்ஸாம் வந்து மறந்து போயிடுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நான் படிக்கிறேண்ணா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேன் நான், ஆனால் எல்லாம் மறந்து போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கும்போது, எனக்குள்ளாக தேவனுடைய கிருபை இருக்கும்போது அதெல்லாம் என்ன கிடைக்கும், அந்த பலவீனம்லாம் பலனாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பாடத்தை படிப்பதற்கு எனக்கு பலன் கிடையாது சுவாமி. ஹல்லேலூயா. இந்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஞாபக சக்தியே இல்லை சுவாமி. அப்படியாக நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது, அப்படியாக தேவனிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஆண்டவரே இது என்னால் முடியாது சுவாமி. உங்கள் புஸ்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது, அதனுடைய ஆன்சர்லாம் பார்க்கும்போது, அதனுடைய ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கும்போது தலை சுற்றுது சுவாமி. ஆனால் உங்கள் பலம் என்னோட இருந்துச்சுன்னா, உங்கள் கிருபை என்னோட இருந்துச்சுன்னா, உங்களுடைய அபிஷேகம் என்னோட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஜெயத்தை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஜெயத்தை கொடுப்பதற்கு, அதை வாங்குவதற்கு நாம் என்ன படிக்கணும், ஒரு தயாரான சூழ்நிலை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தயாரா என்ற என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி, என்னை பாடலாம் மறந்து போகுது ராஜா, நான் எவ்வளவோ படிக்கிறேன், எவ்வளவோ எஃபோர்ட் போடுறேன் சுவாமி, ஆனால் அதுக்கேற்ற எஃபோர்ட் என்ன இல்லை, எனக்கு வந்து ஆன்சர் வரல சுவாமி, அதற்கேற்ற எனக்கு மார்க் வரல. அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, உங்கள் பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த செருபாபேலுக்கு பலன் கிடையாதுங்க. அவனுக்கு அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் கரத்தில் பணம் கிடையாதுங்க. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் கையில் எந்த ஒரு கோல்டு, எந்த ஒரு சில்வர் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அவன் தேவனை நம்பினான். ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவனை நம்பினான். அவன் வந்து இஸ்ரவேல், அவன் வந்து யூத ஜனங்களுக்கு தலைவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஸோ எப்படியாவது தேவனுக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுன்று வைராக்கியமாக இருந்த சூழ்நிலையில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கொடுத்து அவனை தேற்றினார். அதே போல் உங்களுடைய சூழ்நிலையில், உங்கள் பலவீனத்தில் நீங்கள் தேவனை நம்பும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனிடத்தில் நீங்கள் நின்று முழங்கால் படிட்டு அழுகும் போது கண்டிப்பாக அவன் என்ன பண்ண, உங்களுக்கு கண்ணீருக்கு தேவன்
பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தேவனிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரு 4 பாயிண்ட்ஸை மாடும் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஸோ முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து ஓவர் கம்மிங் த ஃபியர் அண்ட் ஆன்சியட்டிஸ். ஸோ பயத்தையும் பதட்டத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுவது, எப்படி ஜெயிப்பது. ஹல்லேலூயா. ஸோ பயத்தை யார் கொண்டு வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிசாசு. ஹல்லேலூயா. எதற்காக பிசாசு வந்து நமக்கு வந்து பயத்தை கொடுக்குறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், சொல்லுங்கம்மா. எஸ். ஸோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் திட்டத்தை வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன குட்டி பசங்களுக்கு என்ன உண்டு? தேவன் மேலே ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. இந்த குழந்தை வந்து எனக்காக நல்ல கனி கொடுக்க வேண்டும், இந்த குழந்தையின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் நான் அறுவடை செய்ய வேண்டும், இந்த குழந்தையின் மூலமாக தேவன் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு அநாதி திட்டம் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலே உண்டு. அந்த நோக்கத்தை அழிக்கும்படியாக, அந்த நோக்கத்தை எல்லாம் தரை மட்டுமாய் அழிக்கும்படியாக சாத்தான் பிரயாசப்படுகிறான் என்று வேத வசனம் சொல்கிறது. பிசாசை குறித்து நம்ம பேச அநேக காரியங்களை கூறலாம். அவன் என்ன பண்ணலாம்? ஸோ களைகளை விதைக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஸோ நான் எப்போல்லாம் நம்ம ஜபத்தில் குறையும் போது, எப்போல்லாம் நம்ம தேவனை விட்டு விலகும் போது அவன் என்ன பண்ணுறான்? களைகளை என்ன பண்ணுறான்? நம்ம வாழ்க்கையில் வந்து விதைச்சு கொண்டே இருக்கிறான். ஸோ அந்த களைகள் அதிகமாகும் போது நாம் தேவனுக்கு என்ன பண்ண முடியாது? கனிகளை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் முதலாவது பயத்தையும் பதட்டத்தையும் கொடுப்பது யாரு? சாத்தான். அல்லேலூயா. ஸோ அவனை நம்ம என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ணணும். ஸோ நம்ம படிக்கும்போது அநேக நேரங்கள் ஏன் நமக்கு பயம் வருது? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நாளில் இவ்வளோ நேரத்தில் இந்த யூனிட்டை நான் படிக்கணும், இந்த லெசனை நம்ம படிக்கணும். அல்லேலூயா. ஸோ அந்த லெசனை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்காது? ஒரு பயம் இருக்காது. ஆனால் அந்த நேரத்தை தாண்டி நான் அந்த கொஸ்டினோட படிக்க முடியாமல் நம்ம தடுமாறும் போது நமக்குள்ள என்ன வந்துடுது? ஒரு பயம் வருகிறது. அல்லேலூயா. ஸோ அதே மாதிரி நினச்சிடும், ஒருவேளை இந்த கொஸ்டின் வந்து என்னால் சரியாக எழுத முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படி என்ன பண்ணுறோம்? அப்படி நம்ம நிறைய நேரங்கள் பயப்படுறோம். ஒருவேளை நம்ம எக்ஸாம் எழுதும் போது இந்த கொஸ்டின் மறந்துட்டுனா நான் என்ன பண்ணுறது? ஒருவேளை நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது? என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அப்படியாக பல குழப்பங்களை என்ன பண்ணுறான்? சாத்தான் என்ன பண்ணுறான்? நம்மளோட மைண்டில் வந்து கொடுக்குறான். ஹல்லேலூயா. ஸோ இந்த எல்லா குழப்பத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமே ஆனால் என்ன தேவை? தேவனுடைய பலன் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் தேவை. நான் கொண்டு யோசித்தேன், நான் செருபாவிலுக்கு அந்த வார்த்தை சொன்னேன், என்னுடைய ஆவி போதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவி போதுன்னு சொல்கிறாரு, அவருடைய கிருபை போதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அப்போஸ்தலனுடைய நடபடிகளில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை என்ன சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது உங்கள் தோல்விகள் எப்படியா மாறும்? வெற்றியாய் மாறும். உங்கள் தோல்விகள் எப்படி மாறும்? அது ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த பயத்தை உங்களால் எதிர்ப்பு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனால் பயம் என்பது எல்லாத்துக்கும் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு கூட சில பயங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கிறவங்களுக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் நல்லா எழுதிடுவேனா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேனா, அந்த பயம் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ அந்த பயத்திலேருந்து தேவன் மாத்திரமே உங்களுக்கு பலன் தர முடியும். தேவன் மாத்திரமே உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஜெயத்தை தர முடியும். எப்படி என்றால் அவருடைய ஆவியை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கிருபையை கொடுத்து அவர் என்ன பண்ணுவார்? உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட நான் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த ஸ்க்ரீனை பார்த்து வசந்த வாசித்துடலாமா? எல்லாரும் இந்த ஸ்க்ரீனை பாருங்க, எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் ரகீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அநேக இடங்கள் என்ன வருது அப்படின்னா பயத்தை குறித்து என்ன பண்ணுறாரு? அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வேத புஸ்தகத்திலே பயம், டோன்ட் ஃபியர் அப்படி எத்தனை முறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 365 டைம்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க
கிட்டத்தட்ட 365 டைம் என்ன இருக்குது, டோன்ட் ஃபியர், பயப்படாதன்னு பைபிள் வசனம் சொல்லிக்கிறது. அல்லேலூயா. அப்போனா என்ன அர்த்தம்னா எல்லா மனிதர்களும் என்ன இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு சிலர் நினைப்பாங்க, நான் எக்ஸாம் எழுதப்போ எனக்கு தான் அந்த பயம் இருக்குதா அப்படி நினைப்பாங்க. அப்படியே கிடையாது. எல்லாருக்கும் என்ன உண்டு, பயம் இருக்கதான் செய்யும். என்னுடைய காரியம் நலமாக முடியுமா, என்னுடைய காரியம் ஜெயமாக முடியுமா, எல்லாத்துக்கும் என்ன உண்டு, அந்த பயம் உண்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி எழுதுறான்னா, தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் மாணவர். ஹல்லேலூயா. நாம் எப்பெல்லாம் பயப்படுறோமோ தேவன் நமக்கு அவருடைய பலத்தை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை முன்பாக நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். ஸோ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 41வது அதிகாரம் 10வது வசனம், 41:10. 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஸோ ஏசாயா முதல் பார்த்த 12வது அதிகாரம் 2வது வசனத்திலும் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்த்தேன். என்ன வார்த்தை ஒரு யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா? நான் உங்களை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் உங்களை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய பலவீனத்திலே நீங்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, தேவனிடத்திலிருந்து நீங்கள் அறிக்கை செல்லும்போது, உங்களுடைய பாடத்தை குறித்து பயத்தை நீங்கள் வரும்போது, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயத்தை நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தேவனிடத்தில் போங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்கள் போகும்போது தேவன் என்ன பண்ணுறார், உங்களுக்கு அவருடைய பலத்தை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய பலன் நம்மளால் முடியாது. நம்முடைய ஒரு எக்ஸாம் எழுவது ஒரு வார் ஃபீல்டில் நிற்கிறதுக்கு சமம், ஒரு யுத்த களத்திலே நிற்பதற்கு சமம். ஸோ அந்த எக்ஸாம் எவ்வளோ நேரம் எழுதுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 3 hours. ஸோ அந்த 3 hours நம்ம என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட 365 days, கிட்டத்தட்ட 300 நாள் என்ன பண்ணுறோம், நான் படிக்கிறோம். 300 days நீங்கள் படிக்கிற அந்த போர்ஷன் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம், 3 hours ஞாபகம் வச்சு என்ன பண்ணும், எக்ஸாம் எழுதணும். ஹல்லேலூயா. ஸோ அப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னது, உங்கள் பலத்தால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் வந்து எதிர்பார்த்து இந்த கொஸ்டின் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், அந்த கொஸ்டின் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் 12th எக்ஸாம் எழுதும்போது, நான் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உள்ளே உட்காந்துருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஸோ எக்ஸாம் எழுதிருக்கும் போது எக்ஸாம் மேக்ஸ்னால் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு, கண்டிப்பாக வந்து என்னால் அதிக மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ நான் எக்ஸாம் நல்லா படித்து உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹாலில் உட்காந்து நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஜோம் பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், அந்த நேரம் முடிகிறது. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுறேன், கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஸோ நான் என்னுடைய ஹேபிட் எப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை வாங்கினா கூட நான் கண்ணை மூடி என்ன பண்ணுவேன், ஒரு 10 செகண்ட் எஸ்ஸப்பா நான் எழுத போகிறேன் கூட இருங்க அப்படி சொல்லுவேன் நான். ஹல்லேலூயா. நீங்கள் முடிஞ்சால் அப்பியாசை பற்றி பாருங்க, ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் வாங்கினாலும் ஒரு 10 செகண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்காம எஸ்ஸப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், நான் ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 கொஸ்டினில் 2 கொஸ்டின் என்ன பண்ண முடியாதுன்னா, என்னால் படிச்சுக்கிறேன் ஆனால் அவ்வளோ கிளாரிட்டி என்ன பண்ண முடியாது, ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஸோ இப்படியாக அந்த என்ன பண்ணுறேன், அந்த கொஸ்டின் பேப்பரை நான் பார்க்குறேன். நான் எனக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. எனக்கு என்ன ஆசைனா, அட்லீஸ்ட் நான் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், 1000 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்ததுனால அந்த கொஸ்டின் பேப்பரை நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. இஸ்ஸப்பா நான் எப்படி ஆண்டவரே நான் எக்ஸாம் எழுத முடியும், நான் ஏற்கனவே இங்கிலீஷில் கண்டிப்பாக வந்து ஒரு 50 மார்க் குறைஞ்சிரும், கண்டிப்பாக வந்து இந்த ரிமைனிங் மார்க்கெல்லாம் வந்து எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் பண்ணார், எனக்கே பேசுகிற மாதிரி தெரிஞ்சது. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. என் பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அந்த வசனம் என்ன இருந்துச்சு, உடனே ஞாபகம் இருந்தது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தெரிந்த கொஸ்டின் எல்லாம் என்ன பண்ணேன், கடன் என்ன பண்ணேன், எழுதி முடித்த பிறகும் அந்த லைட்டாக படிச்சுக்க அந்த கொஸ்டின் என்ன பண்ணுறேன், நான் எழுத ஆரம்பிக்கும் போது அந்த 2 கொஸ்டின் ஆண்டவர் என்ன பண்ணார், தேவன் எனக்கு ஆன்சரை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அந்த நான் மேக்ஸில் அவுட் ஆஃப் 200க்கு தேவன் 186 மார்க் எடுப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நான் நினச்சேன், நான் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆனால் நான் எப்படி நான் எழுதுவேன், ஒருவேளை அந்த 1 செகண்ட் நான் ஜோம் பண்ணு வச்சுக்கலேன், கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து மேக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 200க்கு 100 மார்க் என்ன பண்ணுவாங்க, கட்டாப்பாக வந்து எடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ரொம்ப மார்க் கம்மியாயிடும் அப்படின்னா இன்ஜினியர் என்ன பண்ண முடியாது, நல்ல காலேஜில் நம்மளால் சேர முடியாது. ஸோ இவ்விதமாக அந்த சூழ்நிலையில் நான் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்தது. ஆண்டவர் எப்படி எக்ஸாம் எழுதுவேன், என்னோடய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்,
அவருடைய பலன் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் ஒரு பிலோ ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒவ்வொரு சின்ன காரியங்களை படிக்கும்போது என்ன பண்ண, நான் ஜெபம் பண்ணி படித்தது நிமித்தமாகத்தான் நான் இன்னும் சொல்லுவேன், நான் தேவன் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தான் என்ன பண்ண முடிந்தது, ஒரு நல்ல மார்க் எடுப்பதற்கு தேவன் எனக்கு பலன் செய்தார். ஸோ இதே பலனை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது யோசபாத்துங்கிற ராஜாவை முன்பாக ஞாபகப்படுத்தலான்னு நினைக்கிறேன். நான் எடுக்க வேண்டாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரம். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா, யூதாவை அரசாண்டு கொண்டு இருக்கும்போது அவனுக்கு எதிராக அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரர் என்ன பண்ணுறாங்க, திரளாய் வராங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் என்ன ஆச்சு, அவனுக்கு வந்து பயம் வந்தது. ஹல்லேலூயா. வாசித்துடலாமா? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவிலும் உபவாசத்தை கூறுவித்தான். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அந்த அதிகாரத்திலே 1வது வசனம் 2வது வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் அவனுக்குள்ள பயம் வருகிறது. ஏன் அது பயம் வருது தெரியுமா? ஹல்லேலூயா. ஏன் அந்த யோசபாத் ராஜாவுக்கு ஏன் பயம் வருது? தனக்கு இருக்கிற போர் வீரர்களை விட அவர் என்ன அதிகமான போர் வீரர்கள் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யோசபாத்தில் ஒரு 10,000 சோல்ஜர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது, எண்ண முடியாத அளவிற்கு. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு 1 lakh ஒரு சோல்ஜர் இருந்தால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. 1:10 தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவர் நான் என்னுடைய ஜனங்களையும் என்னையும் அழித்து விடுவார்களோ என்று என்ன பண்ணான், அவன் பயம் வந்தான். ஹல்லேலூயா. ஸோ இந்த சூழ்நிலையே அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணான், ஒரு உபவாசத்தை கொடுத்து தேவனுக்கு நேராக தன் முகத்தை சாய்த்தான். ஹல்லேலூயா. இவ்விதமாக அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, இவ்விதமாக தேவனுக்கென்று தன்னை சரிப்படுத்தி கொள்ளும்போது, தேவனுக்கென்று தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் அவன் பலத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவன் என்ன பண்ணான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது. நம்மளால் ஒரு சில நேரங்களில் அந்த ஃபியரை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சில நானே நினைத்துக்கிறேன். நான் 10th எக்ஸாம் எழுதும்போது தான் நான் ஃபிசிக்ஸ் படித்து முடிச்சுக்கிறேன். ஃபிசிக்ஸ் நான் மார்னிங் வந்து 10 o'clock எக்ஸாம் எனக்கு. ஸோ அப்போ வீட்டில் என்ன பண்ணாங்க, லெமன் ரைஸ் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. நான் சாப்பிட்டு என்ன பண்ண, உடனே வாமிட் பண்ணிட்டேன் நான். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த இது உண்டு நினைக்கிறேன். ஸோ அந்த பயம் வந்து என்ன பண்ணோம், நம்மள அறியாமல் என்ன வந்துடும், வாமிட்லாம் வந்துடும். ஸோ இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் என்னுடைய தாயார் வந்து ஜெபம் பண்ணி நான் அனுப்புனாங்க. ஹல்லேலூயா. ஸோ யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதி என்ன பண்ணுங்கள், உங்களோட தாய் தகப்பன் என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க. ஹல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்கள நமக்காக என்ன பண்ணுவாங்க, நிறையா பிரயாசப்பட்டு வளர்க்குறாங்க. ஹல்லேலூயா. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க நம்மளை வளர்க்குறாங்க. ஸோ அவங்க நம்ம ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும், அது நடக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ ஆதிகாமத்தில் கூட நினைக்கிறேன் 41 or 42 நினைக்கல. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 12 கோத்திரத்தில் அந்த 12 மகன்களும் அவனுடைய தகப்பனாட்ட என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட தாய் தகப்பன் மாதிரி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன கண்டிப்பாக என்ன பண்ணலாம், தேவனிடத்தில் நல்ல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸோ நல்ல ஆண்டவர் ஞாபகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் ஃபிசிக்ஸில் 90 மார்க் எடுப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ என்ன பண்ணுங்கள், எப்போல்லாம் நீ எக்ஸாம் எழுதுறீங்களோ என்ன பண்ணுங்கள், சின்ன எக்ஸாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. தாய் தகப்பன் மாதிரி என்ன பண்ணுங்கள், முழங்கால் படியிட்டு என்ன பண்ணுங்கள், அவங்க கரங்களை உங்கள் தலைமையில் வைத்து என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஸோ ஜெபம் பண்ணும்போது தேவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. ஸோ ஒருவேளை அவங்களுடைய ஏதோ நேரங்கள் சரியான நேரத்தில் படிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ அவங்க சரியான நேரத்தில் அவங்களால படிக்க முடியாது. ஒருவேளை அவங்க படித்ததை என்ன பண்ண முடியாது, ரீகால் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒருவேளை அவங்க சிக்காக இருந்திருக்கலாம். ஸோ என்ன ஒரு சில என்னது, இப்படி விதமாக அவங்க படிக்கிற நேரத்தில் படிக்காமல் இருக்கும்போதுனா கண்டிப்பாக என்ன வரும், பயங்கள் வரும். ஹல்லேலூயா. ஸோ அவங்களுக்கு அவன் ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவார், தேவன் அவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ 2வது பாயிண்ட்ஸுக்காக நம்ம போயிடலாம். ஸோ 2வது பாயிண்ட்ஸ் வந்து தேவன் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்னது முதல்ல பார்த்தோம், தேவன் நம்ம பலத்தில் உதவி செய்கிற தேவன் பார்த்தோம். 2வதாக தேவன் நமக்கு என்னது, ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு எல்லாரும் தெரிந்த வசனம் தான், வேகமாக முடிச்சிடலாம். யாக்கோபு இவன் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு 1:5. யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஸோ நீங்கள்லாம் நிறைய பேர் கை தூக்குனீங்க. ஆனால் நான் படித்ததெல்லாம் என்னது மறந்து போயிருதுன்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தேவனிடத்தில் நீங்கள் கேட்கணும். இஃப் யூ ஆஸ்க் மீன் காட் வில் ரெடி டு கிவ். அல்லேலூயா. இங்கே தேவனிடத்தில் கேட்கும்போது அவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஞானத்தை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ இந்த ஸ்கிட்டில் கூட சொன்னாங்க, நான் படிச்சுக்கிறேன். அல்லேலூயா. கண்டிப்பானது என்னுடைய டேலண்ட்டை நான் காட்டுவேன்னு என்ன பண்ணாங்க அந்த நாடகத்தில் சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது தேவனுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு எழுதுவீர்கள். ஆனால் எந்த கொஸ்டின் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது என்னது முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு 11A ஆப்ஷனில் ஏ கொஸ்டின் தெரியும், பி கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஸோ எந்த கொஸ்டினை எழுதுனா சீக்கிரமாக எழுதலாம் அப்படின்னு யாருக்கு தான் தெரியும், ஆவியானவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எந்த கொஸ்டினை எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் யாருக்கு தான் தெரியும், ஆவியானவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஸோ இவ்விதமாக நீங்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் தேவனிடத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் நீங்கள் புக்கை படிக்கலாம், அட்டா நான் அண்ணா படிச்சான்னு சொல்லலாம். கடையை இருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். ஆனால் அப்படி படித்தவர்கள் கூட அநேக நேரங்களில் சென்டமே கூட்ட விட்டுருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் யாரெல்லாம் வந்து கம்மியான நேரங்களில் படித்து தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு எக்ஸாம் எழுதுனவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சென்டம் எக்ஸாம் வாங்கிக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ தேவனுடைய ஞானம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீ எக்ஸாம் நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டார்கெட்டுக்குள்ளே நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை, தேவனுடைய ஞானம் தேவை. அல்லேலூயா. நான் நிறைய நேரங்களில் அந்த டார்கெட்டை நம்ம படிக்க முடியல. ஃபார் எக்ஸாம் வச்சுக்கோங்க, நம்ம குவார்டர்லி எக்ஸாம் நான் படிக்கிறேன் நான். அல்லேலூயா. ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு மினிமம் வந்து 5 யூனிட் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. ஸோ அந்த 5 யூனிட் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், படிக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு சில நேரங்களில் நம்ம படிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நேராக ஆக என்ன ஆகுது, தூக்கமும் வராது. அல்லேலூயா. சரியாக தூங்கலாம் நம்மளால் எக்ஸாம் எழுத முடியுமா, கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகணும், நம்ம தூங்கினா கூட என்ன ஆகும், அந்த நம்ம என்ன படிக்கலைங்கிறது என்ன ஆகும், மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட ப்ரெஷர் மைண்டில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படித்தது கூட என்ன ஆயிரும், மறந்து போயிடும். அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன தேவை, தேவனுடைய ஞானம் தேவை. அல்லேலூயா. ஸோ யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், ஆண்டவரே நான் வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், நல்ல ஆண்டவரே நல்ல ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும், டாப் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன தேவை, தேவனுடைய ஞானம் தேவை. அல்லேலூயா. தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ளாக வரும்போது நீங்கள் பாடத்தை என்ன பண்ணலாம், குயிக்காக படித்து முடிக்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது எதுவுமே என்ன ஆகாது, மறந்து போகாது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்களால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ கடினமான கொஸ்டினாக கூட என்ன பண்ண முடியும், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஞானத்தோடு எக்ஸாம் எழுதும்போது தேவன் உங்களால் என்ன பண்ணுவார், நீங்கள் நினைத்ததை விட அதிகமான ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ தேவனிடத்தில் நீங்கள் ஞானத்தை கேட்கும்போது தேவன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்னும் ஒரு மனிதர்களும் நம்மளால் பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யார் ஞானத்தை கேட்டது, சாலமோன் ராஜா. அல்லேலூயா. அந்த சாலமோன் ராஜா என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் சிறிய வயதாக இருக்கிறேன், ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரளாயின ஜனங்களாக இருக்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட ஜனங்களாக இருக்கிறாங்க, எப்படி ஆண்டவர் இந்த ஜனங்களை வந்து நான் அரசால போகிறேன், அப்படியா அவங்களுக்கு பயம் வந்தது. அல்லேலூயா. அந்த பயத்தின் நிமித்தமாக அவன் என்ன பண்ணுறான், தேவனில் ஜெபம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட என்ன கேட்கல, பலத்தை பற்றி கேட்கல, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்க என்ற கேட்கல, அந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு நல்ல பலத்தை நீ கேட்கல, நீ ஞானத்தை கேட்டதுனால என்ன பண்ணுற, உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஞானத்தை நம்பி நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் நினைத்ததுக்கு மேலாக என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்ல மார்க்கிலேயே கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது பாயிண்ட்ஸ் வேகமாக முடிச்சிடறேன் நான். ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்ஸஸ். அல்லேலூயா. ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்ஸஸ். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், மினிமம் 5 hours நீங்கள் என்ன பண்ணணும், தூங்கணும். அல்லேலூயா. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அந்த 5 மணி நேரம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணால் முடிந்தவரைக்கும் என்ன பண்ணுங்கள், எல்லா பாடத்தையும் நீங்கள் படிச்சிருங்க. எப்போ வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் சீக்கிரம் படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னால் நாட்கள் என்ன யூனிட் பை யூனிட் என்ன பண்ணுவாங்க, நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம டீச் பண்ணுவாங்க. அப்போவே என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நாள் இருந்து நம்ம 12th எக்ஸாம் உள்ள என்ட்ரி ஆகிற நாள் இருந்து எக்ஸாம் எழுதுகிற கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இங்கே படிக்கும்போது மாற்ற தான் என்ன பண்ண முடியும், பிஃபோர் தட் எக்ஸாம் எல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண முடியும்.
அல்லேலூயா. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு தான் நான் 4 யூனிட்டையும் படிப்பேன். நான் அன்னைக்கு தான் ஒரு அட்டை டு அட்டை நான் படிப்பேன்னா அது பாசிபிளே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நான் தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் படிக்கணும். இன்றைக்கி எக்ஸாம் மண்டே இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ அன்றைக்கி என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதை என்ன பண்ணோம், வீட்டில் வந்து நீங்கள் படிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ மேக்ஸு படிக்கிறாங்க, மேக்ஸு உங்களுக்கு வந்து கடினமாக இருக்குதா, நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் நீங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் ரொம்ப கடினமாக இருக்குதா, இந்த 12 10s சொல்லுவாங்க, என்ன பண்ணுவோம், அதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா மாத்திரம் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அதிக மார்க் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆவியை கொடுக்க வல்லவராக தான் இருக்கிறார். தேவன் நமக்கு அவருடைய ஞானத்தை கொடுக்க அவர் போதுமானவராக தான் இருக்கிறார். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய பிரயாசத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம பிரயாசத்திலையும் அவருடைய கிருபையை ரெண்டும் சேரும்போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த பிரயாசத்தை குறித்து ஒரு வருஷம் முன்பாக நான் கொடுக்க விரும்புகிறேன். நானும் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 15வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு என்ன பண்ணுறான், அதிகமாக அவன் ஓடுகிறான். ஹல்லேலூயா. ஸோ அவன் இனிஷியலாக என்ன பண்ணுறான், தேவனுடைய சபையை அவன் துன்பப்படுத்துகிறான், தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறான், கொலை செய்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் தேவனை வந்து தொடுகிறார். ஹல்லேலூயா. அவன் தொட்டது நிமித்தமாக தேவன் அவனுடன் பகிங்கிற ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது நிமித்தமாக தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவன் என்ன பண்ணுறான், ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்த முதல் நாள் இருந்து என்ன பண்ணுறான், தேவனுக்கென்று அதிகமாக பிரயாசப்படுகிறான். எல்லாருக்கும் தெரியும், இந்த புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலே அதிகமான புக் எழுதுனது யார் தான், அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அவர் சொல்கிறாரு, நான் தேவனுக்கென்று அதிகமாக பிரயாசப்படுகிறேன். என்ன பிரயாசம்னு அர்த்தம், ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்லுவார். அல்லேலூயா. அநேக முறை என்ன பண்ணுகிறாரு, அடிவுகள் வாங்கிக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்துக்கு மேலாக அதிகமாக வாசிப்பேன் என்றால் அவருடைய பாடலை குறித்து அதிகமாக எழுதுகிறார். அல்லேலூயா. அநேக நேரம் தனது அடிகள் பட்டிருக்கிறார், அநேக தரம் நிர்வாணமாக இருந்து அப்படியாக துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார், அநேக நேரம் சாப்பிடாமல் என்ன பண்ணுகிறாரு, தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுவாரா, என்னை அடித்தா கூட என்ன பண்ணுவேன், சுவிசேஷம் சொல்லுவேன். நான் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறாலும் எல்லாரும் மனம் திரும்பணும், நான் பிரயாசப்படுவேன். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல பிரயாசம் பார்த்தீங்களா. ஸோ அதே போல் தான் நம்முடைய படிப்பில் என்ன பண்ணணும், அதிகமாக பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், அவனோட நான் அதிகமாக மார்க் வாங்கணும். ஹல்லேலூயா. அவனோட அதிகமாக நான் பிரயாசப்படணும், அவனோட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி நீங்கள் நினைக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நீ அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும், தேவன் உங்கள் மூலமாக வெற்றியை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பிரயாசப்படுவீங்களா? ஸோ அதிகமாக நீங்கள் பிரயாசப்படுவீங்களா என்றால் அதிகமாக நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்லேயே முக்கியத்துவம் கொடுத்து அந்த சப்ஜெக்ட்லேயே நீங்கள் அதிகமாக டைம்ஸ் பண்ணி படிக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்ல ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ வேகமாக முடிக்கிறேன். 4வது பாயிண்ட், தேவன் நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்ட திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவனுக்கென்று பயபக்தியாய் வாழ்ந்த மனிதன், தேவனுக்கென்று வைராக்கியமாக தேவனுக்காக உழைத்த மனிதன். ஸோ அவனை மோசே இறந்தது பின்பாக அந்த திரளான ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அவன் தலையின் மேல் பொறுப்புகள் வந்தபோது அவன் பயந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் தேவன் அவனுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத. அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து உன்னை நான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்தி உன்னை திடமனதாக ஆக்கி என்ன பண்ணுவேன், நீ திகையாமலும் கலங்காமலும் நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம படிக்கும்போது அநேக நேரங்கள் என்ன பண்ணுவோம், நம்முடைய சுய பலத்தினால நம்ம படிக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, படிக்கவே முடியாது. தேவையில்லாமல் என்ன பண்ணுவோம், நம்ம கான்சன்ட்ரேஷனே வராது. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க, ஆனால் நான் படிக்கும்போது எனக்கு கான்சன்ட்ரேஷனே வர மாட்டேங்குது. அநேக பேருக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய பலன் போதுமானதாக இல்லை. ஹல்லேலூயா. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் அநேக நேரங்களில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா முழங்கால் படியிட்டு
பாடங்கள் படித்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கல அப்படின்னா புக்கை க்ளோஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 minutes நீங்கள் பைபிளை எடுத்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இங்கே ஜெபம் பண்ணும்போது அதை என்ன பண்ணுவார், உங்களுக்கு வந்து தேவனுடைய பலத்தை கொடுப்பார். இப்போ உள்ள காலங்களில் எல்லா கையில் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. அல்லேலூயா. ஸோ அந்த ஃபோனில் நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய விஷயம் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாட புஸ்தகங்களை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, படிக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அதிக நேரம் நம்ம பைபிளில் என்ன பண்ணுறது, செலவு பண்ணுறதே கிடையாது. ஏனென்றால் என்ன ஸ்க்ரீன் அது அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, எல்லாமே என்னக்குது நமக்கு பிடிச்ச மாதிரி என்னக்குது ஃபோனில் கிடைக்குது. ஆனால் அதனால் நம்ம படிக்கும்போது நமக்கு என்னது இல்லை, கான்சன்ட்ரேஷன் வரதில்லை. நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்போதுமே நான் ஒரு சில நேரங்களில் நான் கிளாஸ் எடுப்பதற்கு முன்பாக எனக்கு கான்சன்ட்ரேஷன் வராது, ஏதாவது பற்றி அந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முழங்கால் படியிடுவேன். அல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் 2 நிமிஷம் நீங்கள் முழங்கால் ப்ரேயர் பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது எல்லா விதமான கான்சன்ட்ரேஷன் ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ அவன் சொல்லுவார், நீ பலன் கொண்டு திடமானதாக இருக்கணும். என்ன பண்ணோம், தேவனுக்கென்று என்ன பண்ணோம், நம்ம அவருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும். ஐயோ என்னால் படிக்க முடியல, எனக்கு கான்சன்ட்ரேஷனே கிடைக்கல, படித்தாலே பயம் வருது, எனக்கு பதட்டமாக இருக்குது, அப்புறம் என்ன அர்த்தம், வி ஆர் இன் டேஞ்சரஸ் ஜோன். அல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முழங்கால் படிக்கிட்டு தேவனே எனக்கு பலன் தாங்க சுவாமி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எப்படியா என்னோட எதிர்காலம் இருக்க போகுது சுவாமி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு பலத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ட்ரஸ்ட் இன் த காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டத்தின் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தின் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்காக ஒரு வசனத்தை முன்பாக நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். நான் ஜெரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 29வது அதிகாரம் 11வது வசனம். ஜெரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் இப்போ என்ன சொல்ல போறீங்கன்னா சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார், அது தீமையான திட்டங்கள் அல்ல. அல்லேலூயா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இவ்விதமாக இங்கே ஜெபம் பண்ணும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக்க திட்டம் என்ன கண்டிப்பாக நிறைவேறும். அல்லேலூயா. ஸோ நம்ம படிக்கும்போது ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி நெகட்டிவாக நீங்கள் நினைப்பீர்களானால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் எக்ஸாம் நம்மளை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் எனக்கு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், எக்ஸாம்லாம் படிக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், தேவன் எனக்கு பெஸ்ட்டு திட்டத்தை வச்சுக்கிறார், பெஸ்ட்டு பிளான் வச்சுக்கிறார். மற்றவங்களை விட, தேவன் அறியாத பிள்ளைகளை விட தேவன் எனக்கு என்ன பண்ணிக்கிறார், நல்ல திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இவ்விதமாக நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டோடு நீங்கள் படிக்கும்போது, நல்ல ஒரு திட மனதோடு நீங்கள் படிக்கும்போது, நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் நீங்கள் படிக்கும்போது தேவன் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அந்த திட்டத்தை பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்கள் முன்பாக நான் வைத்துக்கிறேன். இன்னும் ஒரு சில காரியங்களை நான் எக்ஸாம் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் எக்ஸாம் படிக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணி படிங்க. அல்லேலூயா. எங்கிட்ட கேட்டால் ஒரு 2 வார்த்தை தான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணி படிங்க, பைபிள் வாசிங்க. அல்லேலூயா. ஸோ இரண்டும் நீங்கள் பேரலாக நீங்கள் பண்ணும்போது தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், தேவன் நமக்கு ஞாபக சக்தியை கொடுப்பார், தேவன் நமக்கு அவருடைய கிருபையை கொடுப்பார், தேவன் நமக்கு அவருடைய பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ எக்ஸாம் எழுத நீங்கள் போகிறீங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் 10 o'clock எக்ஸாம்னா 9:45 நீங்கள் உள்ளே போயிடுங்க. அல்லேலூயா. ஸோ அங்கே உள்ளே உட்காந்து ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அல்லேலூயா. ஐயோ அந்த சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் ரீகால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலேன், ஏதாவது டைம் ஏதாவது பேசினாயிரும், ஸ்டக் ஆயிரும். சொல்கிற புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம் ஹாலில் இருக்கிறீங்க 10 minutes பிஃபோர் த எக்ஸாம். ஸோ அந்த நேரம் தேவையில்லாத வச்சு குழப்பாதீங்க, இதான் ஒன்று நினச்சி நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. எஸ்ஸப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப ஒரே ஒரு வார்த்தை தான், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தையை நான் அநேக நேரம் சொல்லிகிட்டே இருப்பேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அல்லேலூயா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அந்த வார்த்தை நீங்கள் அநேகம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனை அதிகமாக டிபெண்ட் பண்ண அல்லேலூயா. புரியுதுங்களா? தேவனை அதிகமாக டிபெண்ட் பண்ண அவருடைய பலன், அவருடைய கிருபை அதிகமாக என்ன ஆகணும் மேலே பரிபூர்ணமாய் விளங்கும். ஸோ நல்லபடியாக நீங்கள் யோசிங்க, நல்ல எக்ஸாமை எழுதுங்க, நல்லா ஆயத்தப்படுங்க, அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸோ நிறைய டிப்ஸ்லாம் அந்த வசந்தோடு சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். அல்லேலூயா.
ஸோ அந்த ஒவ்வொரு டிப்ஸையும் கவனமாக வைத்துக்கொள்ளுங்க. நல்லா ஜோம் பண்ணுங்க. நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு அந்த 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்கூலில் என்ன பண்ண அவங்களே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக என்ன பண்ணுங்கள், உங்கள் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள், நேர்மையாக எழுதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹானஸ்டாக எழுதுங்க. இது வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதிக்கிறேன், எவ்வளோ எக்ஸாம் எழுதிக்கிறேன். 10th 12th பிஇயில் மொத்தம் கிட்டத்தட்ட 8 செமஸ்டர். அல்லேலூயா. ஸோ எம்டெக் அங்கே ஒரு 4 செமஸ்டர். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கேட்டு எழுதுனதே கிடையாது. அல்லேலூயா. ஈவன் ஒரு பென்சில் கூட நான் வாங்கினதே கிடையாது. அல்லேலூயா. ஸோ நம்ம வாங்குகிறோம், ஆனால் நம்ம கண்காணிக்கிற அந்த ஆசிரியர்களுக்கு தெரியாது. நம்ம ரப்பர் தான் கேட்குறோம், நம்ம பென்சில் தான் கேட்குறோம், அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஸோ அந்த நேரத்தில் ஏதோ நம்ம ஸ்குவாடு உள்ளே வராங்க, தேவையில்லாமல் என்ன பண்ணுவாங்க, நம்மளை செக் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் என்ன வரும், நமக்கு ஒரு டென்ஷன் வரும். என்ன நான் ஏனையே அவங்க செக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஸோ அதனால் யார்கிட்ட என்ன பண்ண வேண்டாம், கேட்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்களே எடுத்துகிட்டு போங்க. அல்லேலூயா. ஒரு பென்னு, ஒரு பென்சில், 2 கலர் பென், ஒரு எரேசர் கொண்டு போக போகிறீங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. ஸோ எல்லாம் தயாராக வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதும்போது புது பெண்ணை வாங்கிட்டு போகாதீங்க. அல்லேலூயா. கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க, ஒரு ½ hour 1 hour யூஸ் பண்ண பெண்ணை என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க. ஏன்னா புது பெண்ணை எடுத்து நியூ பெண்ணை எடுத்து எழுதும்போது ஒரு 10 minutes என்னாவது லெட்டர்ஸ் எல்லாம் ஷேப்பாக வராது. அல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு ஆயத்தத்தோடு போங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் தேவனை எதிர்பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால்தான் தேவன் உங்களுக்கு அற்புதங்களே காண முடியும். அந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஆனால் அநேகம் பேர் என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட வந்தாங்க. எல்லாருமே ஆண்டவர் என்ன பண்ணல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகலை. யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ, அவர் ஆண்டவர் என்ன பண்ணார், சுகத்தை கொடுத்தார், அவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்தார், அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்தார். நிறைய காரியங்கள் எதிர்பார்ங்க. ஆண்டவரே நான் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக மாறணும், ஆண்டவரே ஐபிஎஸ் அதிகாரியாக மாறினா கண்டிப்பாக உமக்கு நான் சேவை செய்வேன். நான் நிறைய இதெல்லாம் சொல்லுவேன். ஆண்டவர் நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக்கு தான், ஆனால் எனக்கு நல்ல பலன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் என்ன உயர்த்துங்க. அல்லேலூயா. ஸோ அந்தளவுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தேவன் என்னை பலப்படுத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு எக்ஸாம் படிக்கும்போது ஆண்டவரே நீங்கள் நல்ல மார்க் கொடுத்தீங்கன்னா நான் உமக்காக ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவரே நான் உமக்காக ஏதாவது சேவை செய்வேன், உமக்காக நான் ஏதாவது சாட்சியாகி வாழுவேன், உமக்காக நான் பரிசுத்தமாகி வாழுவேன், அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம ஜெபம் பண்ணுறது நம்முடைய உலகத்தில் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் முக்கியம்தான். அதை விட பரலோக ஆசீர்வாதங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸோ பரலோக ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் தேவனை நம்பும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது தான் என்னாகும், தேவனுக்குரிய அந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். சகரியாவோட சொன்னான், என்ன பண்ணால் மார்க்கு 0 வாங்கினா கூட பிரச்சனை கிடையாது, தேவனுடைய பிரச்சனை இருந்தால் என்ன போதும், தேவனுடைய கிருபை இருந்தால், தேவனுடைய அபிஷேகம் இருந்தால் நமக்கு என்ன பண்ணலாம், அந்த உலகத்தை நம்ம கலக்கிடலாம். அல்லேலூயா. ஸோ அதே விட நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நல்ல ஜபத்தோடு, தேவனுடைய பலத்தோடு, கிருபையோடு என்ன பண்ணுங்க, எக்ஸாம் எழுதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, என் காலத்துலாம் இப்படியெல்லாம் இல்லை. ஆமென். அதனால தான் நம்ம உங்களையெல்லாம் ஏன் டார்கெட் பண்ணி இந்த எத்தனை பேருக்கு இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருந்து கை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. இன்றைக்கி பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சா? நான் அப்படியே வியந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் படிக்கும்போது இப்படிலாம் இல்லையாப்பா, நான் ஒழுங்காக படிச்சிருப்பேனே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். படிப்பு 2வது பட்சம்தான், ஆனால் கடவுள் என் வாழ்க்கையில் கிரியை செஞ்சார். நான் நல்லா படிப்பேன். ஆமென். நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் ஆண்டவர் இல்லாத அந்த படிப்பு வேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். நல்லா படிப்பேன், கிளாஸ் ஃபஸ்ட்டு, ஆனால் பயங்கரமாக பொய் சொல்லுவேன். நான் தான் கிளாஸை கட்ட அடிப்பேன், சினிமாவுக்கு போவேன். அல்லேலூயா. ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். இதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லைல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்த பொழுது ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தார். ஆமென். நியாயத்தை சொல்லி கொடுத்தார், பரிசுத்தத்தை சொல்லி கொடுத்தார். அதனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு முறை அண்ணனுக்கு கை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆமென். நிச்சயமாக அது உங்கள் ஆத்மாவை தொடும். சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் ஜெபத்தோட உபவாசத்தோட நிறைய காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லதை நான் ஆவியிலே உணர்ந்தேன். அல்லேலூயா. இது ஏதோ பேப்பரில் எழுதுறதில்ல. சொன்னார் பார், கர்த்தர் பேசணும். ஆமென். அவங்கள தான் நானும் பிரசங்கம் பண்ண வைப்பேன். அல்லேலூயா.
கர்த்தர் பேசுகிறவங்கள தான் இங்கே ஏறுவாங்க இந்த புல்பீட்டில். ஆமென், ஆமென். மனித மூளையில் பேசுகிறவங்களாம் உங்களுக்கு ஒரு சாட்சி ஒன்று கேட்க போகிறேன் இப்போ நம்ம. ஆமென். தன்னுடைய படிப்பில் கடவுள் எப்படியெல்லாம் உதவி செஞ்சாங்க, ஆண்டவர் இவங்களை எப்படி ஆசீர்வதிச்சாங்கன்னு ஜெசிந்தாஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க. கைகளை தட்டி நம்ம அவங்கள வரவேற்று. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி இப்போ தான் சொன்னாங்க, இப்போதைக்கு என் மைண்டில் உள்ளதை சொல்கிறேன். நான் ஆல்ரெடி முன்னாடி சாட்சியில் சொல்லியிருக்கிறேன். எங்கள் அப்பா ஃபேமிலியில் வந்து எல்லாருமே கடை வச்சுருக்கிறவங்க, எல்லாம் மளிகை கடை தான். அவங்க லைஃப் எப்போதுமே கடை 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 அப்படி தான். அதனால் வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாம் ஒரு அவங்களுக்கு கடையை பார்த்துக்கிற அளவுக்கு படிக்க வச்சா போதும், இந்த கணக்கு பார்க்குறதுக்கு மட்டும் படிக்க வச்சா போதும், 12th மேலே அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, டிகிரி அதிகமாக முடித்தா அந்த பொண்ணுக்கு ஹெட் வெயிட் வந்துடும், அதுக்கு ஈக்குவலாக வந்து அலைன்ஸ் பார்க்க முடியாது, ஸ்டேட்டஸ் அதிகமாக போகும். நிறையா படித்த பொண்ணுக்கு வந்து நிறைய பேர் ஓகே சொல்ல மாட்டாங்க. அது வந்து எங்கள் குடும்பத்தில் இன்னமும் அது பிளைண்டாக நம்புவாங்க. எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் சின்ன வயசில் சொல்லிட்டாங்க, அவள் +2 வரைக்கும் அவள் படிக்கிறது அவள் எப்படி படிக்கிறாளோ படிக்கட்டும். அதே மாதிரி எங்கள் அப்பா ஃபேமிலியில் எல்லாருமே தமிழ் மீடியம் தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ உள்ள டைமில் பார்த்திங்கன்னா மாதம் 500 ரூபா, அப்போ அது வந்து பெரிய அமௌண்ட்டு. அங்கே இருந்தவங்களையே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் சேர்த்தாங்க, ஒரு ஆர்சி டயோசிஸில் அங்கே உள்ள ஒரு ஸ்கூலு. அங்கே ஒழுங்காக சொல்லித்தரலன்னு சொல்லிவிட்டு அம்மா உடனே எனக்கு ஸ்கூல் மாற்றிட்டாங்க. அப்போது எல்லாருமே தப்பாக பேசினாங்க, நீங்கள் என்ன பொண்ணை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறீங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசை, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நானும் சரி என் தம்பியும் சரி சின்ன வயசுலேருந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். 8th வரைக்கும் நல்லா தான் படித்தேன். என்னோடய முந்தின சாட்சியில் சொன்னேன். 9th வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டாங்க. அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அட்வைஸாக ஒரு சிஸ்டராக சொல்கிறேன். இது எப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஒரு ஆன் த சர்ஃபேஸ் சொல்கிறேன். எப்படின்னா இந்த வயசில் எல்லாருக்கும் டீனேஜில் வர்றது வந்து அட்ராக்ஷன் தான். சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் புரியும். அந்த அட்ராக்ஷன் தான். ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது. நான் அப்போது கடவுளுக்குள்ளே தான் வளர்ந்தேன். அப்போ வந்து எங்கள் சண்டே கிளாஸ் அக்காலாம் சொல்லுவாங்க, யாருக்கிட்டையாவது ஏசுவா பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நான் 8th படிக்கும்போது ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம், இவ எதுக்கு என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஏஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை வந்து ஸ்கூல்லேருந்து 8th படிக்கும் போதே 10 days சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு வர வேணாம், இதான் பனிஷ்மெண்ட்டு, படிக்க வந்தால் படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பத்துலேருந்து ஒரு பேக் ஸ்டெப் எடுத்துட்டேன். இனிமேல் வெளியே போனால் படித்தோமா வந்தமான்னு இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கடவுளுக்குள்ளே இல்லை, 8th தான் படித்தேன். அப்போ எனக்கு அந்தளவுக்குலாம் இப்போவுமே என்னோட கம்பேர் டு மற்ற லேடிஸ் பார்க்கும்போது எனக்கு மெச்சூரிட்டி லெவல் உண்மையாகவே கம்மி தான். அப்போ 8th படிக்கும்போது சுத்தமாக எனக்கு மெச்சூரிட்டி லெவல் கிடையாது. அப்போ நான் நினச்ச ஒரே விஷயம், இனிமேல் படித்தோமா வந்தமான்னு இருக்கணும், ஏசுவா பற்றிலாம் சொல்லக்கூடாது, சண்டே கிளாஸ்னால் அதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சிருக்கோம். எப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் அந்த கிளாஸில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட். ஆக்சுவலி இது ஓப்பனாக சொல்லாமான்னு தெரியல, ஆனால் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான். வெளியில் யாரும் பெருசாக பேச மாட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கு கிடையாது, நான் கடவுளுக்குள்ளே தான் வளர்ந்தேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, யாருமே என்கிட்ட கிளாஸில் பேச மாட்டாங்க. நான் எவ்வளோ நல்லா படித்தாலும் அவள் வேணாம்ப்பா, ஒரு பேர் சொல்லுவாங்க, அவள் பழம் வேண்டாம், எப்போ பாரு படிப்பு சர்ச்சு வசனம்னே சொல்லிகிட்டு இருக்கிறா, சண்டே ஆனால் போயிடுறா, சாட்டர்டே ஆனால் கொயர் ப்ராக்டிஸ் போயிடுறா, அப்படியே சொல்லிடுவாங்க. அந்த பேர் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும், நீ பழம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், நம்ம என்ன ஏன் இப்படி பேசுகிறாங்க நம்மளை அப்படின்னு தோணும். அதை மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு பேக்கு, சரி நம்மளும் உலகத்துக்குள்ளே போய் அவங்கள மாதிரி வாழ்ந்து பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஆனால் உலகத்துக்குள்ளே போனேன். அன்றைக்கி நான் சர்ச்சில் சொன்ன மாதிரி ஷாப்பிங் நிறையா போனேன். 8th வரைக்கும் நல்லா ரேங்க் ஹோல்டர் தான். ஃபஸ்ட்டு 3 ranks தான் ஐ வில் செக்யூர். அதுக்கு தாண்டி நான் கீழே போனதே கிடையாது. ஆனால் நான் என்றைக்கு உலகத்துக்குள்ளே போனோனோ அப்படியே ரேங்க்ஸ்லாம் குறைஞ்சிட்டே வந்துச்சு.
9th, அப்புறமா 10th வந்து நான் 410 ஸ்கோர் பண்ணேன். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப அழுதாங்க அம்மா. நீ நல்லா படிக்கிற பொண்ணு, உனக்கு ஃபஸ்ட் குரூப் கூட கிடைக்காது, ஏன் இவ்வளோ கம்மியாக ஸ்கோர் பண்ண? ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், இப்போது சொல்கிறாங்க 410 நல்ல மார்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் படித்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோரு. நான் வந்து ஸ்கூலில் நார்மல் ஸ்கோரே பார்த்திங்கன்னா நான் 480, 90. எனக்கு வந்து போகிறது மேக்ஸில் தான் போகும். 460 எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 40 மார்க்ஸ் எனக்கு மேக்ஸில் தான் போகும். நான் ஜஸ்ட் பாஸ் ஆனாலே பெரிய விஷயம் தான். சகரியா சொன்ன மாதிரி 35 வாங்கிட்டேன்னா, ஐயோ நான் 35 வாங்கிட்டேன், ஹாப்பியாக இருக்கேன். மேக்ஸை தவிர மற்ற எல்லாமே நல்லா வரும். ஆக்சுவலி அப்படியே போச்சு, சிம்பிளாக சொல்லிடுறேன் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறமா 10th கடவுளுக்குள்ளே இல்லை, ஆனாலும் ஏதோ கிருபையில் நான் 410 வாங்கினேன். என்னோடய ஹெச்எம் வந்து சொன்னாங்க, நீ நல்ல பொண்ணுங்கிறதுனால இந்த மார்க்குக்கு உனக்கு நான் ஃபஸ்ட் குரூப் தரேன், நல்லா படின்னு சொன்னாங்க. மறுபடியும் என்னோடய அதே ஃப்ரெண்ட்ஸ் என் கூடவே வந்துகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் லவ் இஷ்யூஸில் மாட்டி பயங்கர பிரச்சனையாகி அவங்க பேரண்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் பேடுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு தான் நீ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி எனக்கும் சேர்த்து தப்பு பண்ணல, ஆனாலும் எனக்கு ஒரு பேட் நேம் கிடச்சிச்சு. அந்த டிப்ரெஷன்லேயே இருந்தேன். அப்புறம் தான் அந்த 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்த அந்த உலக வாழ்க்கை என்னோடய லைஃப்பை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுடுச்சு. அப்படியே நான் 12th படித்ததே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு நான் வந்து என் லைஃப்பில் ஃபெயில் ஆனேன் அப்படின்னா 12th என்டர் ஆகணுன்னே மேக்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆனேன். ஜஸ்ட்டு 25 தான் வாங்கியிருந்தேன் 200க்கு. மேம் வந்து சொன்னாங்க, ஆனால் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல ஸ்கோரு. மொத்தமாக போயிருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான். அதனால் அந்த மேக்ஸ் மேம்க்கு என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கும். திட்டிகிட்டே இருப்பாங்க, உன்னால் என்னைய மேம் ஹெச்எம் சார் திட்டுறாங்க, நீ ஏன் மேக்ஸில் மட்டும் கம்மியாக எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு. சுத்தமாக நான் 12th வந்து நான் புக்கை படித்ததே கிடையாது. மேக்ஸில் கூட இம்பார்ட்டன்ஸ் சம்ஸாக தான் பார்த்துட்டு போனேன். ஆனால் என்னோடய பேட் லக்கு அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பு. நான் ஆக்சுவலி உடஞ்சிட்டேன், நம்ம இந்த தடவை ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, நீ மார்க் எடுத்தால் காலேஜ் படிக்க வைப்பா, இல்லைனா உன்னை ஜுவல்லரி ஷாப்பில் சேல்ஸ்க்கு தான் அனுப்பிச்சி விட்ருவேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அந்த லைஃப் என்னால் நினச்சி பார்க்க முடியல. எதனாலமோ ட்ரீம் இருந்துச்சு, டக்குன்னு நீ சேல்ஸ்க்கெல்லாம் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் விட்டுறேன்னு சொல்கிறாங்களே. எனக்கு மேக்ஸில் பாஸ் ஆவேங்கிற நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. பயங்கரமாக ப்ரேயர் பண்ணேன். அதேமாரி மார்க்ஸ் வந்துச்சு. 200க்கு கரெக்டாக 70, கரெக்டாக பாஸ் மார்க் தான் எடுத்தேன். மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்லா ஸ்கோர் பண்ணேன். இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எனக்கு லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் வரும். அதில் எல்லாமே 180க்கு மேலே. எனக்கு மொத்தமாக போனது பார்த்திங்கன்னா மேக்ஸில் தான் போச்சு. 8க்கு அப்புறமா இல்லை இந்த மார்க்குக்கெலாம் வந்துட்டு பாளையங்கோட்டையில் ஒரு காலேஜ் உண்டு, சாரா டெக்கர்னு சொல்லிட்டு. அந்த காலேஜில் படிக்கணுன்னு ரொம்ப ஆசை. போயிருக்கும்போது எங்கள் ஐயா கிட்டேருந்து எங்கள் பிஷப் சிஎஸ்சி டிவிஷன் பிஷப்டேருந்து லெட்டர் வாங்கிட்டு போயிருந்தோம். இல்லை நீங்கள் பொலிட்டீஷியன்ட்டேருந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்க, இந்த லெட்டர்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல ஸ்கோர் தான் 185 200க்கு. ஆனாலுமே எனக்கு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுக்கல. எனக்கு வந்து ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை, எனக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, ஜுவல்லரி ஷாப் தான் விட்டுரு, காலேஜ் ஆசைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா திடீர்னு எங்களோட ஐயா வந்துட்டு, நான் வருஷம் ஒருத்தரை படிக்க வைப்பேம்மா, இந்த வருஷம் நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. எனக்கு உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க கொடுத்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி 3000 தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் முடிவு பண்ண விஷயம் ஒன்று தான். எங்கள் வில்லேஜ் சைடு தான் திருநெல்வேலியில், அந்த காலேஜில் தான் எனக்கு சீட் கிடச்சிச்சு. நிறையா காலேஜில் போட்டேன், ஆனால் அந்த ஒரே காலேஜில் தான் கிடச்சிது. பூஜை பயங்கரமாக நடக்கும். பூஜை உள்ள என்ட்ரியே பயங்கரமாக இருக்கும். அந்த பெரிய ஒரு ஐடல் வச்சுப்பாங்க. ஆனாலும் ரொம்ப அழுதுகிட்டே போனேன். நான் அப்படியே ஆசைப்பட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிடச்சிது என் லைஃப்பில். நான் ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும்னு நினச்சேன். அங்கே வந்து ஃப்ரைடே வந்து ஒரு பூஜை நடத்துவாங்க. அப்போ நான் வந்து என்னோடய வார்டன் கிட்டே சொல்லுவேன், நான் உள்ளே இருந்துக்கிறேன் மேம், எனக்கு வேண்டாம், எனக்கு இது பூஜைலாம் பிடிக்காது. இல்லை கண்டிப்பாக இருக்கணும். சரி மேம் நான் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறேன், அந்த பூஜை ஹாலில் லாஸ்ட் உட்காந்துக்கிறேன் சொல்லுவோம். பெரிய பூஜை ஹால், ஒரு 500 பேர் உட்கார பூஜை ஹால். இல்லை நீ ஃபஸ்ட்டு, அவங்க வந்து வேணும்னே பண்ணினாங்க, நீ ஃபஸ்ட்டு உட்காரு. பயங்கரமாக அழுவேன். எல்லா நாளும் ஃப்ரைடே வரணும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஆக்சுவலி படிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஒர்ஷிப்பு, அந்த பூஜை, அதெல்லாம் மைண்ட் ப்ரெஷர். அப்போது உண்மையாகவே அப்போ தான் கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டேன்.
படிக்கிறதுக்கு எல்லா ஆப்ஷனும் 10th 11th 12th இருக்கும்போது நான் படிக்கல. இப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல வந்து இருக்கிறேன். கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. எல்லாம் பூஜை. என்னோட ஹாஸ்டல் ரூமில் பார்த்திங்கனாலே ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக பூஜை பொருளாக வச்சுருப்பாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே இந்த பூஜை பொருளாக வச்சு இந்த கற்பூரம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ஒவ்வொரு நாளும் நரகமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் படிப்பு ஏசப்பா நான் படிக்கணும் அந்த ஒரு மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. அதுமாரி என்னோடய அங்கே பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 பேர் தான் அந்த காலேஜ்லேயே கிறிஸ்டியன். மொத்தமாக பிஏ அங்கே வந்து எம்ஃபில் வரைக்கும் இருக்குது அந்த காலேஜில். ஆனால் மொத்தமே 5 பேர் தான். ஆனால் அந்த 5 பேரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, சில விஷயத்துக்கு விட மாட்டாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தே வில் ஃபோர்ஸ் அஸ் டு டூ. அப்படி இருக்கும்போது சரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நான் படித்தேன். அதே மாதிரி நான் வந்து காலேஜ் செகண்ட் டாப்பர் அந்த காலேஜில் நான் பிஏ முடிக்கும்போது. அப்போ வந்து எங்கள் மேம் வந்து அந்த பிரின்ஸிபல் மேம் வந்து பயங்கர ஹிந்து ஃபாலோவர். அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீ இருக்கிற ப்ரெஷருக்கு நீ அழுகைக்கெலாம் நீ சர்வே பண்ண மாட்டேன்னு நினச்சி நீ எப்படி படித்த அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து காலேஜ் புக்ஸ் வாங்கலாம் எனக்கு காசே இருக்காது. ஆக்சுவலி காலேஜ் புக்ஸ் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு நாவல் வருது அப்படின்னா இவ்வளோ பெருசு இருக்கும். எங்களுக்கு வர பார்ட்டு இவ்வளோ தான் இருக்கும். ஒரு பார்ட்டு படிக்கிறதுக்கு 1000 rupees 800 அப்படிலாம் கொடுக்கணும். அவ்வளோ காசு கிடையாது. நான் லைப்ரரி போயிட்டு மேம் சொல்லுவாங்க ஜெராக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஜெராக்ஸ் பண்ணவும் காசு இருக்காது. ஏன்னா அந்த ஐயா கொடுத்த 3000க்குள்ளே தான் மெஸ் ஃபீஸ் எனக்கு 2000 வந்துடும். இந்த 1000ல் தான் நான் ரொட்டேட் பண்ணுவேன். லைப்ரரியில் போய் எழுதிட்டே தான் இருப்பேன். எதுவுமே ஜெராக்ஸ் இருக்க கூட காசு இருக்காது. அதுக்கப்புறமா பிஏ முடித்ததுக்கு அப்புறமா அடுத்து பிஎட் படிக்கணும்னு ஆசை வரும்போது எங்கள் அப்பா அடுத்து ஒரு பிளாக் பண்ணிட்டாங்க. இல்லை படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சர்ச்சில் ஹெல்ப்பு கேட்டோம். அதுக்கப்புறம் கிடைக்கல. சரி சொல்லிவிட்டு அப்போ நான் வந்து இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் ரொம்ப ஃபேமஸாக வந்த அந்த டைமில் அப்போ வந்து சென்னை கோயம்புத்தூரில் தான் அந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது. காலேஜ் பசங்க வேலை பார்த்துட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் தான் நான் வந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகி வந்தோம். ஆக்சுவலி பிஎட் படிக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு சொல்லிட்டாங்க 4 lakhs சொல்லிட்டாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து நினச்சேன் பிஎட்டாவது ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜாக பார்க்கணுன்னு நினச்சேன். அந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசை. காசு இல்லை. ஸோ 1 year நான் வந்து மறுபடி ஸ்டடீஸை விட்டுட்டு நான் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணேன் 1 year சேல்ஸ்கெல்லாம். ஒரு 1 yearல் மார்னிங் போனேன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்வேன். 8 o'clock போவேன். அம்மா லஞ்ச் கொண்டுட்டு வருவாங்க. ஃபுல் டைமாக 1 year ஒர்க் பண்ணேன். 2 lakhs காசு சேர்த்து வச்சேன். எந்த செலவுமே பண்ண மாட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, சரி நீ இவ்வளோ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கு நான் ஜுவல்ஸ் எதுவுமே செய்ய மாட்டேன் உன் மேரேஜுக்கு, நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானே செஞ்சுக்கிறேன், நான் படிக்கணும் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். மாதிரி பிஎட் நான் வந்து 2 lakhs நான் சேலரியில் வாங்கினது. 2 lakhs நான் வந்து எஜுகேஷன் லோன் போட்டு பிஎட் முடித்தேன். பிஎட் முடிச்சு அடுத்து எம்ஏ பண்ணும்போது பண்ணக்கூடாது, மேரேஜ் பண்ணணும், எம்ஏ படித்த பொண்ணெல்லாம் யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஏ படிக்கிறதுக்கு ஓகே சொல்லலை. நான் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக என் லைஃப் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்தேன். நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது கடவுளோட கிருபை மட்டும்தான் என்னை அந்த இடத்துல வந்து என்னை சர்வே பண்ண வச்சுது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அங்கே பேய் பிடிச்சிது. அங்கே என் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு என்னை மிதிச்சா, பேய் பிடிச்சி என்னை மிதிச்சா. அந்த பைபிளை தூர போடு, அது இனிமேல் இந்த ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். அந்தளவுக்கு பேய் பிரச்சனை. இந்த பக்கம் என்னோடய வார்டனோட ப்ரெஷர், எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன் கடவுளோட கிருபையில். அப்புறமா நான் வேலை செய்யும்போது இப்போவும் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் எப்போ 5 years நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எப்போ எந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் எந்த கடவுளை ப்ரேயர் இல்லாமல் நான் என்றைக்குமே என் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் எஜுகேஷனல், நம்மளுக்கு எஜுகேஷன் இருந்தாலும் டேலண்ட் இருந்தாலும் கடவுளோட கிருபை இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலும் நான் நல்லா பேசினாலும் எல்லோரும் என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, பசங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது, உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. அவங்க அந்த குழந்தைங்க கண்ணில் எனக்கு ஒரு கடவுள் ஒரு தயை கொடுத்தாரு. நிறையா சுப்பீரியர் அவங்க ஸ்டாஃபுக்கெலாம் எனக்கு பிடிக்காதான குழந்தைங்க சப்போர்ட் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. என்னை யாராச்சும் என்னை ஹெச்எம் என்னை திட்டினா கூட அந்த 12th பசங்களாம் வந்து சண்டை போடுவாங்க, ஏன் எங்கள் ஜெஸ்ஸி மாமா திட்டினீங்க. அந்தளவுக்கு குழந்தைங்க கண்ணில் ஒரு தயை கொடுத்தாரு. எக்ஸாம்பிள் சொல்லும்போதும்
அன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்ட் வரும்போது சொன்னாங்க, அந்த மேம் எப்போதுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எஜுகேஷனையும் தாண்டி நம்ம கடவுளுக்குள்ளே அந்த இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக அந்த வேர்ல்டுக்கு நம்மளை காட்டுது. ஸோ நான் வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை, பெற்றோர்களை அழ வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள் ஸ்டேஜாக இருக்கும்போது எங்கள் அம்மாவை நிறையா அழ வச்சிருக்கிறேன். நிறையா ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லுவேன், எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன். அப்படி தான் நான் இருந்தேன். அந்தளவுக்கு ஒரு ரூடான ஒரு கேர்ளாக தான் நான் இருந்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து பிஎட்டில் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் எனக்கு கிடச்சிச்சு. வெரி ஒபீடியன்ட்டுன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எங்கள் அம்மா அப்போ வந்துட்டு எனக்கு கட்டி பிடிச்சி அழுதாங்க. அப்போ அவங்க கண்ணில் பார்த்த ஒரு பெயின் இருந்துச்சு. அந்த பெயினை பார்த்தோன்னே ஏன் நம்ம அந்த அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? ஏன்னா இப்போ என் லைஃப்பில் நான் நிறைய கஷ்டப்படும் போது எனக்கு தோணும், ஸோ நான் செஞ்ச தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பி ஒபீடியன்ட் டு யுவர் பேரண்ட்ஸ். கடவுள் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. பாருங்கள், சடனாக சொன்னேன், ரொம்ப நேர்த்தியாக என்ன பண்ணாங்க சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க படித்தது இன்னும் அவங்க படித்ததெல்லாம் தேவன் எவ்வளோ அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். படிப்பின் காரியத்துலலாம் நிறைய சொல்லுவாங்க என்னிடத்துல. தெரிஞ்சுதான் அவங்க எல்லாருக்கும் அம்மா அப்பாவை என்ன பண்ணக்கூடாது, வரும்போதே அள வச்சு தான் சிலர் வந்திருப்பீங்க. ஆமென். வேதனைப்படுத்தாதீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்கள் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணணும்? ஹலோ, என்ன பண்ணணும்? நீ பேனா பிடிச்சி எழுதுறேன்னா அந்த அம்மா அந்த கறி பாத்திரத்தை தேய்ச்சி எழுத வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. சில சொல்லலாம், எங்கள் அம்மா எங்கள் பாச தேய்ச்சது, நானே தான் கறி பாத்திரத்தையும் தேய்ச்சி பேனாவையும் பிடிச்சேன்ட்டீங்க. ஒரு நாளும் நான் சாட்சி சொல்லுவேன், என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, எங்கள் அம்மாவை நான் ஒரு நாளும் அவங்க தேவைக்காக கண்ணீர் சிந்த வைத்ததே இல்லை. ஒரு நாள் அவங்க சாகிற வரைக்கும் மரண தருவாய். அம்மாவுடைய பிரசவ வலி உங்களுக்கெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. ஆமென். சில பிள்ளைகள்லாம் பேசுகிறீங்க சாதாரணமாக, ஐயோ பேசிடாதீங்கயா, பேசிடாதீங்க. அல்லேலூயா. அவங்க ப்ளஸ் பண்ணும். ஆமோஸ் பிரதர் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா அப்பாட்ட பிளஸ்ஸிங் வாங்குங்க. ஆமென். இல்லை ஏசப்பாட்டையே நான் வாங்கிக்கிறேன், உங்கள் அம்மாட்டையே வாங்கலைன்னா ஏசப்பாட்டை வாங்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அதனால் வந்தவங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். முழங்கால் படியிடுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துருங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னையும் இதை எடுத்துருவோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்று கேட்ட வேத வசனத்தின் படியாக ஆண்டவரை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்மளை பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. யோசுவாவுக்கு சொன்னது போல பலம் கொண்டு திடமானதாக இரு. நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. எக்ஸாமை குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக அநேகர் எழும்பினாலும் யோசபாத்து ஜனங்களை ஒருமுகப்படுத்தினா, உபவாசம் பண்ணனா, ஜெபம் பண்ணனா, எதிராளிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிஞ்சு போனார். ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் உள்ள தெளிந்த புத்தி உள்ள தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆமென். கஷ்டப்பட்டு படிங்க. ஆமென். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். கஷ்டப்படு, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உட்காந்து மணிக்கணக்காக படிங்க. அந்த மொபைல் அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸாம் வரைக்கும் மொபைல் அவாய்ட் பண்ணுங்க. அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஆமென். நம்ம ஸ்பிரிச்சுவல், நீ நினைக்கிறியா உன் படிப்பை தடை செய்யறது வேலையாக இருக்கும். ஆமென். அவனை விட நீ படிச்சிடக்கூடாதுன்னு உன் மேலே ஒரு காய்மாகாரம் இருக்கும். கவனமாக இரு. ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.